Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மாதுரி அந்த கோவிலுக்கு வர ரொம்ப ஆர்வமா இருக்கா. அதனால நானும் மாதுரியும் தனியா போனா சரியா இருக்காதுல்ல. அதனால நாங்க அபியவும் கூட்டிட்டு போறோம். ஆனந்தண்ணா, கோவில் விஷயம்ல, அப்படின்னா நானும் அவரும் சேர்ந்து வரோம். நீங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு போறதா இருந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி வர முடியும்? நீ கூட கோவிலுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த இந்து கிட்ட அவ வீட்டுக்கு வரேன்னு அவளுக்கும் வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. இந்து என்கிட்ட சத்தியம் வாங்கினது அவளுடைய வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தான்ன்றது எனக்கு தெரியாது. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எதுக்காக அவளுக்கு சத்தியம் பண்ணீங்க? நாம இன்னைக்கே திரும்ப வீட்டுக்கு போயிடலாமான்னு நான் யோசிக்கிறேனே. நம்ம அப்படி செஞ்சா உங்க அம்மா வார்த்தை மீறின மாதிரி ஆயிடாது? அவளும் அருண் மாமாவும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கோவில் மேட்டரை வச்சு அருண் மாமாவை என் கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். நாளைக்கு செத்து போற ஒருத்தியால அருண் மனசுல இருந்து உன் நினைப்பே இல்லாம போயிடுமான்னு தான் யோசிக்கிறேன். அம்மா, அக்கா நீயும் உட்காரு, நானே பரிமாறிடுறேன். இந்து, அவ பரிமாறினாலாம் சரிப்பட்டு வராது. படிக்கிற பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் நீ பரிமாறினாதான் சரியா இருக்கும். ஏய், நீ வந்து உட்காரு, நான் பரிமாறுறேன். ஏய், நீ வந்து அங்க உட்காரு, வா, உட்கார்ந்து சாப்பிடு, வா. மருமகனே, சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மருமகிட்ட நாங்க ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் அங்கிள்? இல்ல, அது வந்து நாங்க ஏதாவது ஓப்பனா சொன்னா அது இந்துக்கு பிடிக்காம போகலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அதனால என்ன, நீங்க சொல்லுங்க. இத்தனை காலமும் எங்க வீட்டோட வருமானம் இந்துவாதான் இருந்தா. இந்து போனதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். சித்தி, இதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட சொல்றீங்க? என்னம்மா, இனி நம்ம வீட்டு விஷயம்லாம் மருமகனுக்கு தெரியணும்ல. மருமகனே, அப்புறம் இன்னொரு விஷயம், இவ உங்க தங்கச்சி மாதிரி. இவளை நல்லா படிக்க வைக்கிறதா உங்க வீட்டுல எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன அங்கிள், அவ படிக்கட்டும். என்னுடைய வீட்டு ஆளுங்க ஏதாவது சொன்னா அதை கண்டிப்பா செய்வாங்க. இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல காலேஜ்ல இவளுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா நாங்க நிம்மதியா இருப்போம். இவளுக்கு MBBS படிக்கணும்னு ரொம்ப இஷ்டம். ஒரு 50 இல்ல 60 லட்சம் கொடுத்தா அந்த வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். மாப்ள, நீங்க மனசு வச்சாதான் வீணாவை டாக்டர் ஆக்க முடியும். அப்புறம் என் பையன் படிப்பு விஷயமும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு எனக்கு என் பொண்ணு படிப்பு தான் முக்கியம். அதுக்கான டைம் வரும்போது அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். என்னங்க, நீங்க சாப்பிடலையா? போதும். ஏன் அப்படி? கூட்டு குழம்பெல்லாம் பிடிக்கலையா? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. தற்சமயத்துக்கு இது போதும். எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்பா, எதுக்காக இத பத்தி இப்ப பேசுனீங்க? அவர் என்ன நினைச்சிருப்பாரு? உங்க 2 பேருக்கும் மூட்டை மூட்டையா பணம் கிடைச்சாலும் பத்தாதுல்ல. நீங்க அவர்கிட்ட இந்த மாதிரி கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல இல்லம்மா, அது வந்து நான் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து என் மானத்தை வாங்கிட்டீங்க. இப்ப சந்தோஷமா? எவ்வளவு கிடைச்சாலும் உங்களுக்கு எல்லாம் பத்தாது. உங்க 2 பேருக்கு என்னாச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்து அக்கா உங்கள்கிட்ட இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு இப்படியெல்லாம் அக்கா உங்கள்கிட்ட சொல்லலன்னு அக்காவை எவ்வளோ அடி அடிச்சிங்க. இப்போ மட்டும் என்னாச்சு? அக்காவை அடிக்கல?
நாம நினைச்ச விஷயத்தை அடையணும்னா அப்ப இந்துவும் நமக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். இந்து கிட்ட நம்ம கேட்கலனா அவங்க வீட்ல இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது தெரியுமா? சில விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே கூடிய சீக்கிரத்துல செட் ஆயிடும். இருந்தாலும் இப்படி அவமானப்பட்டிருக்க வேண்டாம். அடியே, உங்களுக்காக தாண்டி நாங்க அவமானப்படுறோம். வேணும்னா அள்ளி தின்னுட்டு எந்திரிச்சு போடி, தேமரை பிடிச்ச கழுத. டேய், நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராட்டியா? அண்ணே இல்லண்ணே, தெரியாம பண்ணிட்டேண்ணே. அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்கண்ணே. அன்னைக்கு உன் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? அவளா ஏன் வாய் திறக்கலன்னு இப்ப புரிஞ்சுதா? உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறேன். அந்த வக்கீல் சொல்றான்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தா செத்துருவேன். இல்லண்ணா, நான் சாட்சி சொல்ல மாட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என் உயிரே போனாலும் உங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேனே. எனக்கு எதிராக சாட்சி சொல்ல நீ வந்த ஒரேடியா போயிடுவேன் கைலாசத்துக்கு. புரிஞ்சுதா? ரகுமாமா வெளியில வந்துட்டாரா? எழுந்திருச்சு போடா. ஒரு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டேன்னா வெளியே வர முடியாது நினைச்சிட்டீங்கல்ல? எனக்கு எதிராக எவனாவது சாட்சி சொன்ன நினைச்சீங்க, இவனுக்கு இங்க நடந்ததுதான் உங்க எல்லாருக்கும் நடக்கும். புரிஞ்சதுல? என்னங்க, நீங்க மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல, என்னாச்சு? ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க? அவங்கள என்ன நினைப்பாங்க? நான் இப்ப என்ன பண்ணணும்னு நீ சொல்ற? ஒன்னும் செய்ய வேண்டாங்க. ரூம்லயே இப்படி தனியா உட்காராம வெளியே வந்து உட்காருங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எனக்கு இப்ப எந்த மூடட்டும் இல்ல. நீங்க ஏன் மூட் அவுட்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அவங்க சொன்னதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான். அதான் உங்க வீட்டுக்கு வரும்போதே பாத்தீங்கல்ல. அப்படியே அவங்க ஏதாச்சும் சொன்னா கூட அவங்க ஏதோ இம்மெச்சூர்டா பேசுறாங்கன்னு நினைச்சு மன்னிச்சிருங்க. எனக்கு அவங்க பேச்சை கேட்டதுமே நல்ல கோவம் தான் வந்துச்சு. எதுக்காக கோவம் வந்துச்சு? நீங்க கோவப்படுற மாதிரிலாம் அவங்க எதுவுமே சொல்லலையே. சொல்லலையா? சொன்னாங்க. அப்படி சொன்னதுனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க? இந்து, உங்க அப்பாக்கும் சித்திக்கும் கொஞ்சம் கூட உன் மேல அன்பே இல்லையா? அவங்க வீணாவை படிக்க வைக்கிறத பத்தி எவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்றாங்க. அவளுடைய எதிர்காலத்தை பத்தி ஏதோ பெருசா கனவு கண்டிருக்காங்க. வீணாவை பத்தி இவ்வளவு யோசிக்கிறவங்க உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. என்னங்க, தொடர்ந்து படிக்கணுங்கிறது உன்னுடைய ஆசை. அதை பத்தி அவங்க எதுவும் பேசலையே. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை தொடர்ந்து படிக்க வைக்கணுங்கிற விஷயத்த அவங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. என்னங்க, நீங்க என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில என்கிட்ட அன்பாவும் அக்கறையாவும் யாரும் இப்படி சொன்னதில்லை.
நீங்களாவது என் மனச இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்து, இதுக்கு முன்னாடி எனக்காக ஒருத்தர் மட்டும்தான் இப்படி பேசியிருக்காங்க, அது ரகு. ஆனா அது வேற மாதிரி இருந்துச்சு. யார் அந்த ரகு? உன்னோட ரிலேஷனா? அது என்னங்க, என்ன சித்தி? நான் திடீர்னு வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல, என்ன தொந்தரவு? என்ன விஷயம் அத்தா? உங்களை நான் தொந்தரவு பண்றதுக்காக வரல. இந்து கிட்ட எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்து, நீ என் கூட கொஞ்சம் வா. மாப்பிள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். உன்கிட்ட அப்பா ஏதோ சொல்லணுமா? சீக்கிரமா வா. என்னங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அபி எதுக்காக திரும்ப கூப்பிடுறா? நான் திரும்ப கூப்பிடலன்னு தான் அவன் கூப்பிடுறாளா? ஹலோ அபி, நீங்களா இனிமே எனக்கு கால் பண்ண மாட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா என்னால கூப்பிடாம இருக்க முடியல. ஏன்னா என்னோட உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, என்னோட இதயம் உங்ககிட்ட தானே இருக்கு. மாமா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நீங்க? இன்னைக்கு அங்க இருக்க போறீங்களா, இங்க வர போறீங்களா? அபி, நீ என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. இன்னைக்கே நீங்க இங்க வந்துருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். மாமா, நீங்க கண்டிப்பா வரணும், வந்துதான் ஆகணும். அபி, நான் எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என் மேல இருந்த அந்த அன்பு இப்பவும் அப்படியே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் மாமா. என் மேல நீங்க வச்சிருந்த அன்பை இந்துவுக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பா நீங்க இன்னைக்கு வந்துருவீங்க. நான் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருப்பேன். அப்பா, நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு. அது வந்து நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குமா? ஒரு முக்கியமான விஷயமா அது. மாப்பிள்ளைக்கு தெரிய வேண்டாம்னு தான் உன்னை நான் தனியாக வர சொன்னேன். என்ன விஷயம்ப்பா? நம்ம ரகுவோட விஷயம் தான்மா. ரகுவோட விஷயமா? அப்ப இங்க நடக்கிற எந்த விஷயமும் உனக்கு தெரியாதா? அதானே, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அம்மாடி, ரகுவால செத்து போன ஒருத்தர் இருக்கான்ல, அவங்க சொந்தக்காரங்க இந்த கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வக்கீல் தான் அந்த கேஸை நடத்துறாராம். அந்த வக்கீலோட ஆளுங்க இங்க வந்திருந்தாங்க. இங்க எதுக்காக வந்தாங்க? அந்த கேஸ்ல நீ சாட்சி சொல்லணும்னு தான் அந்த ஆள் இங்க வந்தாரு. நான் சாட்சி ஆகணுமா? என்ன காப்பாத்துறதுக்காக தானே ரகு அவனை கொன்னாரு. அப்போ நான் சாட்சி ஆனா அது ரகுவுக்கு பிரச்சனை ஆயிடும்ல. ரகுவை பத்தின விஷயத்த நீ மறந்து தொலை. அவன் குத்துனதுனால தானே ஜெயிலுக்கு போனா. ஆனா நீ அந்த குத்தமும் செய்யல. தப்பு பண்ணவன் தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். ரகு செஞ்சது குற்றம்னா அது கோர்ட்ல நிரூபணமாகட்டும். மத்தபடி நான் எதுக்காக ரகுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்? அது சரியில்லை. அம்மாடி, ரகுக்கு தண்டனை கிடைச்சி அவன் உள்ள இருந்தாதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஒருவேளை அவன் வெளியே வந்துட்டா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவனுக்கு தெரியும். அன்னைக்கு அவன் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உன்னை கட்டிக்கிறவன அவன் போட்டு தள்ளிடுவானாம்.
வெளியே வராம நிரந்தரமா உள்ள இருக்கிறது உன் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமா. அப்பா அவனை போலீஸ்கிட்ட சொல்லி உள்ள உட்கார வச்சதே நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நீ ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. உன் சந்தோஷத்தை நாங்க பாதுகாக்க வேண்டாமா? நீ அந்த கேஸ்ல சாட்சியா மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீ இப்ப உன்னோட விஷயத்த மட்டும் பார்த்தா போதும். என்ன இருந்தாலும் இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். நீ நாளைக்கு சுமதி கூட மாப்பிள்ளைகிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. நேரா வக்கீல் ஆபீஸ்க்கு போய் அந்த ஆள் எங்கெல்லாம் சொல்றானோ அங்க கையெழுத்த நீ போட்டுரு. நீங்களும் சித்தியும் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மாறிட்டீங்க. ரகுவோட விஷயத்துல நீங்க எல்லாம் எப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்து, உனக்கு தான் ரகு கேரக்டர் பத்தி தெரியும்ல. வெட்டு 1 துண்டு 2 அதுதான் அவனோட பழக்கமே. நாங்க சொல்றத மட்டும் கேளு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை. அப்பா அப்பா, என்னடா என்னாச்சு? இந்தோ அக்கா, ரகு ரகு நான் வர வழியில பார்த்தேன். ரகு வெளியில வந்துட்டான். நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராட்டியா? எனக்கு எதிராக எவனாவது சாட்சி சொன்ன நினைச்சீங்க, இவனுக்கு இங்க நடந்ததுதான் உங்க எல்லாருக்கும் நடக்கும். ஐயோ கடவுளே, இனி என்ன ஆக போதோ தெரியலையே. இன்னும் மாத்திரை சாப்பிடணுமா? நான் சாப்பிட்ட வரைக்கும் போதும்மா. ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு வியாதிக்கானதுமா, போட்டுக்கோங்க. ஹலோ, விஸ்வநாதன் செனா இல்ல? நீங்க யார் பேசுறது? நான் யாருன்னு சொன்னாதான் அவர்கிட்ட போனை கொடுப்பீங்களா? இருங்க, நான் அவர்கிட்ட போனை கொடுக்குறேன். அண்ணே, உங்களுக்கு தான் போன். யாருமா? யாருன்னு தெரியலண்ணே. ஹலோ, விஸ்வநாதன் தான் பேசுறேன். நீங்க யாரு? இப்போ நான் யாருன்னு சொல்றதுனால பிரச்சனை முடிஞ்சிடாது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட மருமக இந்துலேகா பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்துலேகா பத்தியா? என்ன விஷயம் சொல்லுங்க. இந்துலேகாவோட ஹிஸ்டரி பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க உங்க பிள்ளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஹலோ மிஸ்டர், நீங்க சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. இந்துலேகா பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில உண்மைகள் இருக்கு. என்ன உண்மைகள்? அது என்னங்கிறத நம்ம நேர்ல பார்த்து பேசும்போது நான் சொல்றேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன விஷயம்ப்பா? யார் கால் பண்ணது? அது யாருன்னு தெரியலம்மா. அவன் நம்ம இந்துவை பத்தி என்ன சொன்னான்? அது அந்த ஆளுக்கு இந்து பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. அந்த ஆளுக்கு அவளை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அத பத்தி அவர் எதுவும் சொல்லல. அதையே அவர் சொல்லல. அப்போ ஏதோ பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன். தெரியலம்மா. இருந்தாலும் அந்த ஆளு திரும்பவும் பேசுறேன்னு இருக்கான். கூப்பிடட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். பார்வதி, இந்துவை பத்தி நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை விட வேற எந்த ரகசியத்தை அந்த போன் பண்ணவர் சொல்ல போறாரு? நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. இந்துவை பத்தி நமக்கு தெரிஞ்சதுக்கு மேல வேற ஏதாவது சொல்லணும்னா அவன் சொல்லட்டும், அப்ப தெரியும்ல. அப்பா, மாமா ரூம்குள்ள தான் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லல. ஐயோ என்னங்க, ரகு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான்னா அப்ப அவன் எப்ப வேணா நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு.
ரகு மாமா இங்க வரும்போது இந்து அக்காவையும் மாப்பிளையும் பார்த்துட்டா என்ன ஆகும்? அப்ப ரகுமாமா நம்ம புது மாப்பிள்ளைய ஒரு வழியாக்கிடுவாரு. சுமதி, ரகுங்க வந்தானா நிச்சயமா இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். ஐயோ, அம்மாடி, நீ என்னமோ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் இப்ப என்னப்பா சொல்றது? ரகு இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரகுவை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நாம முன்னாடியே ஏதாவது பண்ணி ஆகணும். ரகு யாருன்னோ, அவனோட கேரக்டர் என்னன்னோ, இவளோட அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னோ மாப்பிளைக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவங்க 2 பேரும் சந்திக்கவே கூடாது. நாம இப்ப என்னதான் பண்றது சித்தி? ரகு கண்ணுல படாம நான் இவரை எப்படி காப்பாத்துறது? அப்பா, நம்ம போலீஸை கூப்பிடலாமா? முட்டாள்தனமா பேசாத. போலீஸ் வந்தா அருண் மாமாக்கு தெரிஞ்சிடாது. அம்பாட்டு வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும். அதுவும் சரிதான், போலீஸ மட்டும் கூப்பிட வேண்டாம். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அம்மாடி, இன்னும் ஒரு நிமிஷம் நீயும் மாப்பிள்ளையும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ஐயோ அப்பா, அது ஆமாம்மா, நீ முடிஞ்ச அளவுக்கு அருணை கூட்டிட்டு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போயிடு. ஆமா, அதான் நல்லது. அப்பா, அது அவர் 2 நாள் இங்க தங்கலான்னு சொல்லிதான் வந்திருக்காரு. நான் இப்ப என்ன சொல்லி அவரை திரும்ப கூட்டிட்டு போவேன்? அவர் என்ன நினைப்பாரு? அக்கா, மச்சான் இங்க இருந்தா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். ரகு மாமா வந்தா என்ன பண்றது? இந்து, அருணும் நீயும் இன்னொரு நாள் இங்க வந்து தாராளமா தங்கலாம். இப்பவே நீ அருணை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடு. அதுதாம்மா நல்லது. அதுக்கு நான் என்ன காரணம் சொல்லுவேன்? நீ ஏதாவது காரணம் சொல்லி அவருங்க இருந்து கூட்டிட்டு போமா. மாப்பிள்ளைய ரகு பார்த்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அக்கா, அப்பா சொல்றத கேளுங்க. இந்துவும் அருணும் இங்க இருந்து போற வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி இங்க யாருமே பேசக்கூடாது. டேய், வாய திறந்து ஏதாவது பேசுன. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். அம்மா, மாமா வராரு. என்ன எல்லாருக்கும் என்னாச்சு? எல்லாரும் ஒரே டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்ள. இல்ல இல்ல, ஏதாவது பிரச்சனையா? இங்க என்ன பிரச்சனை? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இந்து, என்னதான் பிரச்சனை? என்னங்க, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். வாங்க. அப்பா, மாமாக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. வாய முறா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அட கடவுளே, இந்துவும் அருணும் போற வரைக்கும் ரகு இங்க வராம இருந்தா ரொம்ப நல்லது. அவ என்ன சொல்லுவாளோ தெரியலையே. ஐயோ, என்ன சொல்ற நீ? இப்பவே நம்ம வீட்டுக்கு திரும்ப போகணுமா? அதாங்க நல்லது. நாம இன்னைக்கு இங்க தங்க வேண்டாம், போயிடலாம். நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அது எப்படி சரி வரும்? உன் வீட்டுல குறைஞ்சது 2 நாளாவது தங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டது நீ தானே. அப்புறம் இப்ப நீயே சொல்ற கிளம்பி போயிடலான்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, அதெல்லாம் சரிதான். நான் சொன்னதுக்காக நாம இங்க தங்கணும்னு அவசியம் இல்லையே. நான் இப்போ உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புனா உன் வீட்டு ஆளுங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. இப்ப நாம இங்க இருந்து போகணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம போலாம். இந்து, நீ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீன்னா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பத்தி நான் கேட்கும்போது அதை பத்தி நீங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்து, நீயாவது சொல்லு, இந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை? சரி, நாம இப்பவே திரும்பி போயிடலாம். ஆனா அதுக்கான காரணம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அது தெரியாம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். என்னங்க அது? உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு சொல்லு. எதுக்காக பயப்படுற? நீ யார பார்த்து பயப்படுற? உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னங்க அது? அது நான் இந்து, நீ போகணும்னு முடிவே பண்ணிட்டியா? அத்த, அவ இப்பவே போகணும்னு சொல்றா. என்ன பிரச்சனைன்னு கேட்டா வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லுங்க. விஷயம் என்னன்னு இவ உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இவ சொல்ல மாட்டா.
அது என்னன்னா சொல்ற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. இவளை இவ அப்பா 2 வார்த்தை திட்டாரு, அதுக்கு போய் கோச்சிட்டு வந்துட்டா. அப்புறம் மாப்ள, இவளுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்திப்பா. சின்ன வயசுல இருந்தே நாங்க செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்ல. இப்ப கூட அந்த பழைய தொட்டாச்சினிங்காவே தான் இருக்கா. அதான் விஷயமா? அப்பா திட்டினா உடனே வீட்டை விட்டு கிளம்பணுமா என்ன? அது ஒரு சின்ன விஷயம் தானே. இங்க பாரு இந்து, அத நம்ம சால்வ் பண்ணலாம். அது ஒரு விஷயமே இல்லப்பா. பின்ன என்னதான் பிரச்சனை? சால்வ் பண்ணலான்னு நீங்க சொன்ன உடனே இவ முகம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்பாக்கும் பொண்ணுக்குமான சண்டை தன்னால சரியாயிடும். ஆனா இவ போகணும்னு முடிவு பண்ணிட்டு போகாம இங்கேயே இருந்தான்னா இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம பட்னியா இருப்பா. தேவையில்லாம நாம எதுக்கு இவள பட்னி போட்டு கொள்ளணும்? அது மாப்ள, இவ அப்படி முடிவு பண்ணிட்டானா நீங்க போடுனா தாராளமா போங்க. எங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்து, நீ கிளம்பணும்னு நினைச்சனா உடனே கிளம்புற வழிய பாரு. கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. நான் இன்னைக்கு இங்க தங்குறது உனக்கு பிடிக்கலனா வா கிளம்பலாம். இப்பவே இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ ரெடியாய் வா. அப்போ நீ போகலானே முடிவு பண்ணிட்டியா? போயிடலாங்க, நாம போயிடலாம். இந்து, நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன்னுடைய அப்பா திட்டினதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்பாக்கு திட்டுற உரிமை இல்லையா என்ன? இல்ல திட்டதான் கூடாதா? 2 நாள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு திடீர்னு நாம அங்கிருந்து கிளம்புனது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல இல்ல, அவங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு நாம திரும்பி போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. அங்க என்ன சொல்ல போற? உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அப்படி குத்தம் சொல்ல வாய்ப்பு கொடுக்காம நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்னையா பண்ற நீ? வண்டியை ஓர முடியா? வேணாங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. வேண்டாங்க. ஹலோ, என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ யாரியா? எங்க வண்டியை எதுக்கு பிளாக் பண்ற? உனக்கு என்ன வேணும் இப்போ? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஓ சாரி, இப்போ நீ பழைய இந்து இல்லைல்ல, இப்போ இந்துல இருக்க மேடம் ஆயிட்ட. மேடம் இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத விஷயம் நடந்த போது எதிர்பாராம வந்தவன் தானேண்ணா. மேடத்துக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கணுமே. ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் வரணும். அப்ப சரி, இப்ப கிளம்பு. சார், என்ன மன்னிச்சிருங்க. உங்க வண்டி எதுக்கு பிளாக் பண்ணேன்னா இந்த மேடத்தை பார்க்க தான். இனிமே எப்பயாவது தானே பார்க்க முடியும். சாரி, வரட்டா? என்னங்க, வண்டி எடுங்க, நாம போலாம்.
என்னாச்சு அருண்? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 நாளைக்கு தங்கறதுக்காக தானே இந்து வீட்டுக்கு போனீங்க. அப்புறம் ஏன் திரும்ப வந்துட்டீங்க? அம்மாடி இந்து, என்னாச்சு? அங்க வீட்டுக்கு போனப்ப இவன் ஏதாவது சொன்னானா? அது பாட்டி, உங்க 2 பேர் முகத்தையும் பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. என்ன பிரச்சனை சொல்லு. நீங்க ஏன் தங்காம போன வேகத்துல சீக்கிரம் வந்தீங்க? நாங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததுனால இங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? அருண், இந்துவோட வீட்டுல நான் 2 நாள் தங்கணும்னு ஏதாவது கட்டாயமா? நாங்க திரும்ப வந்தது ஏதோ குத்தம் மாதிரி நீங்களும் பாட்டியை சொல்றீங்க. அருண், நீங்க எதுக்காக திரும்ப வந்தீங்க? அத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம் சுபத்ரா. 2 பேரும் எந்த பதிலும் சொல்லல. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லனா இந்து வீட்ல தங்காம எதுக்காக நீங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கீங்க? அருண் மாமா நான் நினைச்ச மாதிரியே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாருல்ல. அருண், திரும்ப வரணுங்கிற முடிவை யார் சொன்னது? இந்து அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீதானே எடுத்த? உன்னதாண்டா கேக்குறேன், சொல்லு. இந்து எவ்வளவு ஆசையா உன்னை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தெரியுமா? நீ அங்க ஒரு 2 நாள் இல்லாம நீ எதுக்காக இப்படி உடனே திரும்பி வந்தன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது எதுக்குன்னு எனக்கும் அருண் மாமாக்கு மட்டும்தான் தெரியும். இந்து, இவன் கிட்ட இருந்து எனக்கு எந்த பதிலும் தேவையில்ல. இப்ப நீ சொல்லு, உன் வீட்ல என்னதான் நடந்துச்சு? அங்க தங்க முடியாம போனதுக்கு இவன் ஏதாவது பண்ணானா? அத்தை, அது வந்து நாங்க அங்க தங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. என்ன சிச்சுவேஷன்? அது வந்து என்னோட வீட்ல உங்க வீட்டுல இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதான் திரும்ப கிளம்பி வந்துட்டேன். அருண், இந்து வீட்ல உனக்கு தங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னல, அதுக்கு என்ன காரணம்? அங்க சௌகரியங்கள் குறைவா இருந்தாலும் அதுவும் ஒரு வீடு தானப்பா. அங்க தங்க வேண்டான்னு உனக்கு ஏன் தோணுச்சு? டேய், பாட்டி தான் கேக்குறாங்கல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ வீட்டுல என்னால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கவே முடியல. வரதுக்கு மனசே இல்லாம இருந்த அவளை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இது நான் எடுத்த முடிவு தான். ஆமா, என் வார்த்தையை மீறி உன் இஷ்டத்துக்கு தான் செய்வியா? நீ இந்து வீட்ல தங்கணுங்கிறது தான் என்னோட முடிவு. என்னோட இந்த முடிவை நீ தூக்கி எறிஞ்சிட்டல. இனிமே இந்த மாதிரி நீ பண்ணாத. நான் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ எதையும் மாத்தி செய்யாத. போ. அருண், எதுக்கு இப்ப தேவையில்லாத அந்த பிரச்சனை எல்லாம்? ஏழை பணக்காரன்னு பார்க்காதவன் நீ. அப்படி இருக்கும்போது உனக்கு இப்படி ஒரு எண்ணம் எப்படிடா வந்தது? இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவளை கூட்டிட்டு வந்ததும் தப்புதான்டா. மாமா, சாரி மாமா. நீ எதுக்கு சாரி சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். நான் சொன்னதை கேட்டீங்க வந்ததால தானே அத்தை உங்களை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால தானே இன்னைக்கு நீங்க அடி வாங்குனீங்க. அதுக்கு தான் சாரி சொன்னேன். உங்க மனசுல நீங்க என் மேல எவ்வளவு அன்பை வச்சிருக்கீங்கன்னு இப்ப எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஐ பிலீவ் ஸ்டில் யூ லவ் மீ.
வந்தது? என்னங்க? இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துருச்சு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னால தானே நீங்க உங்க அம்மா கிட்ட அடி வாங்குனீங்க. நான் செஞ்ச தப்ப நீங்க எதுக்காக ஏத்துக்கிட்டீங்க? அதனால தானே அத்தை உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க அப்படி சொல்லிருக்கவே வேண்டாம். நான் அப்படி சொன்னதுனால நீ அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுல இருந்து தப்பிச்சிட்டல்ல. உண்மையான காரணத்தை நான் சொல்லியிருந்தா என் அம்மாவோட இன்னொரு முகத்தை நீ பார்த்திருப்ப. இல்ல, இருந்தாலும் என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க பொய் சொல்லிருக்க தேவையில்லை. இதை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்ச உதவியை நினைச்சுப்போமே. அன்னைக்கு கோயிலுக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து போயிட்டு நான் மட்டும் திரும்ப வந்தப்போ என்ன காப்பாத்துறதுக்காக நீ பொய் சொல்லி உதவி பண்ணல. அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் வந்தப்போ நான் உன்னை காப்பாத்திட்டேன். அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருந்து நான் இவ்வளவு பெரிய உதவி எதிர்பார்க்கல. எல்லார் முன்னாடியும் நீங்க என் மேல பழிய தூக்கி போட்டுருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க. இந்து, என்ன விஷயங்க? இன்னைக்கு வேற ஒரு விஷயம் உன்னை கேட்கணும்னு இருந்தேன். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி கேட்காம இருந்தது எதுக்காகனோ எனக்கு தெரியும். நீயா சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ சொல்லாததால நானே இப்ப கேட்கிறேன். நம்ம வர வழியில பார்த்த ஆளை பத்தி தானே நீங்க கேட்க போறீங்க. யார் அந்த ஆளு? அவன்தான் ரகுவா? உன்னுடைய வீட்டுல இருக்கும்போது அப்படி ஒரு பேரை நான் கேட்டேன். ஆமா, என் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ரகு நாம பார்த்த ஆளுதான். அந்த ஆள் யாரு? அந்த ஆளுக்கும் உனக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா? என்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாத ஏதாவது உறவுனா தேவையில்லை. ரகுவை பத்தி கேட்டதும் அவ ஏன் எதுவும் சொல்லாம போயிட்டா? According to Newton's third law of motion, ஐயோ ரகுமாமா, for every ஏய் நில்றாங்க. என்னடா காலைல நான் சண்டை போட்டதெல்லாம் நீ பாத்தியா? அதான் திடீர்னு பயமா இருக்கு, அதனால தான் ஓடி வந்துட்டேன். எங்க அப்பனா ஆத்தாலும் கூப்பிடுவாங்கள. என்ன விஷயம் ரகு? மாமா, உங்களை அப்படி மரியாதை எல்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பண்ணிருக்கீங்க. ஏண்டா இந்த மனுஷன் உனக்கு என்ன துரோகம்டா பண்ணாரு? போலீஸ்ல யாரு என்ன போட்டு கொடுத்தாங்கன்னு அத போலீஸே என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல. நீ எனக்கு மாமாவை போயிட்ட. வேற யாராவது இருந்தா காலை வெட்டிருப்பேன். இங்க பாருப்பா, இந்த மாமா வேணும்னு அப்படி செய்யல. போலீஸ்காரன் உண்மையை சொல்லலன்னா குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிருன்னு மிரட்டினாம்பா. அதனாலதான்ப்பா நான் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீ இந்த மாமாவை மன்னிச்சிருப்பா. உங்களுக்கு இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்க வைக்கமா இல்ல? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. இல்ல ரகு, நான் சொல்றது நீ நடத்தின எல்லா நாடகத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இந்துவோட கல்யாணத்தை பத்தி தான் நீ பேசுற அப்படின்னா அந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி வச்சதுல என்ன தப்பு? அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குமா சொல்லு. அதான் அவ தப்பிச்சு போறானா போகட்டும்னு நாங்களும் நினைச்சிட்டோம். நீங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க. அம்பாட்டு ஆட்களோட சொத்து பத்தி எல்லாத்தையும் நீங்க பார்த்ததும் இந்து உங்களுக்கு வித்துட்டீங்கல்ல. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. கல்யாணம்ன்ற பேர்ல வியாபாரம் நீங்க பண்ணிருக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் நான் மானத்தை காப்பாத்தலனா, அவ மானத்தை காப்பாத்த நான் ஒருத்தனை கொன்னேன். ஆனா நீங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. மறக்கிற ஆள் தானே நீங்க. இந்து கூட என்ன மறந்துட்டா. ரகு மாமா, இந்து அக்கா உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. அக்கா உங்களை எப்போதுமே லவ்வரா பார்த்ததே இல்ல. அது எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது, எனக்கு நிறைய தெரியும். அதுல முக்கியமான இந்துவோட மனசு. நான் ஜெயில இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லி தானே அவளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ரகு,
நீ கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. நீ நேசிக்கிற ஒரு பொண்ணு நல்லா இருந்தா அது உனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கணும். ஒரு பணக்கார பெரிய குடும்பத்துல இருக்கிற நல்ல பையன் இந்துவை விரும்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்க வந்தப்போ நாங்க அதை நடத்தி வச்சோம். நாங்க அதை செஞ்சுதானே ஆகணும். நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்துவை வேலை பேசி வியாபாரம் பண்ண விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க அவளால வாழவே மாட்டீங்க. என்ன ஏமாத்தின உங்களை இந்துவை வச்சு வாழவே விட மாட்டேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. பார்க்க தானே போறீங்க. அம்மா, ரகு மாமா இந்து அக்காவை ஏதாவது பண்ணிடுவாரா? ரகு மாமா இந்து அக்காவை கிட்னாப் பண்ணிடுவார் போல இருக்கே. ஏண்டி ரகு நம்ம மாப்பிள்ளை ஏதாவது பண்ணிடுவானோ? அவன் ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய மாட்டான். இந்துவை நாம கட்டி கொடுத்திருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷேனாய் வீட்டுக்கு. அவங்களோட இவன் மோதுனா இவனோட கதை கந்தல் தான். இப்ப நீயே இங்க வந்த? ஏமா நீங்க அப்படி கேக்குறீங்க? தினமும் நான் இங்க தானே தூங்குறேன். நீ என்னைக்குமே இந்த ரூம்ல தூங்கணுங்கிறதுக்காக அனுமதி கொடுக்கவே இல்லையே. உங்களை நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? தொந்தரவா இருக்குன்னா நான் ரோசம்மா ரூம்ல போய் தூங்கிக்கிறேன். நீ ரோசம்மாவோட ரூம்ல போய் தூங்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நீ ஏன் ரூம்ல வந்து தூங்குறதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும், அதுக்காக தான் சொல்றேன். நீ ஏன் ரூம்ல படுக்கிறத இதோட நிப்பாட்டிக்கோ. உனக்காக தான் நான் சொன்னேன். நான் இந்த வீட்ல இருக்க வரைக்கும் அவங்கள ஒன்னும் ஒரே ரூம்ல தங்க விடவே மாட்டேன். அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்கிட்ட பர்சனலா சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இந்து நீ போயிட்டு வா. போயிட்டு வா. எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். போலாமா? வா வா. அபி, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அவமானப்படாத சொல்லிட்ட. உங்க பிளான் என்னன்னு நீங்க சொல்லலனாலும் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவ மனசுல கவலையினாலதான் இப்படியெல்லாம் ஆகுது போல. அபிக்கு இப்படி மன ரீதியான கவலை வர காரணம் என்ன? என்ன ஒதுக்கிட்டு நீ வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதை நீ அனுபவிக்கவே முடியாது. நான் இங்கதான் எங்கேயாவது இருப்பேன். நான் என்ன பண்றேன்னு பாருடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.